ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இவருக்கு ஆதரவாக ஒரு பிரசித்தி விசாரிப்பாரு, நீ விசாரிப்பு, அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் அவருடைய தொழில் செய்யும் உரிமைக்கு ஒரு ஆபத்து வருமானால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞரை தாண்டி ஜனநாயக இடதுசாரி சக்திகள் சொல்றது. இதே யாருக்கு மாரிதாஸ் கிடையாது. மாரிதாஸோட தீர்ப்பு ஆரம்பத்திலே சொல்றாரு, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற யூடியூபர். ஏங்க இல்ல சீரியஸா சொல்றேன், அந்த தீர்ப்பை படிங்க. தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற யூடியூபர். ஆமா, இருக்கிறதுல ஒரு முக்கியமானதுங்க, எச்சில் இலையில் உருண்டால் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அதுல எங்க கோயில்ல அப்படின்ட்டு ஒரு வழக்க போடுறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன பேருன்னா ஆங்கிலத்தில் ஃபாரம் ஷாப்பிங்ன்றது. ஃபாரம் ஷாப்பிங் தான் நினைக்கிற மாதிரி இந்த வழக்கை கொண்டு வந்து உத்தரவு வாங்குறதுன்ட்டு. அதை விட்டுட்டு அவருடைய வழக்குக்கு அவரே விசாரிக்கிறது இருக்குல்ல, அதை அனுமதிக்க முடியாதுங்க. இப்போ யார் குற்றவாளியோ, நான் சொல்றேன், அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீதிபதி சாமிநாதனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சேன். இப்படி ஒரு விவாதத்தை அவர் கலப்புறதுக்காக, இல்லாட்டி நம்ம விவாதிக்கவே மாட்டோம். அவர் என்ன சொல்றதுன்னா, அவர் தலையிலேயே அவர் கொள்ளி வச்சுக்கிட்ட மாதிரி தான் இதை பண்ணது இல்லை, விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்க சொன்னார், இப்போதான் அசோக் அவர்கள் சொன்னார், நீதிபதி கண்ணதாசன் பேரில் புகார் கொடுத்தது நான். அந்த வழக்கில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் நான். அவர் ஜட்ஜ் ஆகக்கூடாதுன்னு 2 பேர் வழக்கு போட்டாங்க. ஒன்று எம்ஜிஆர் பிரசாத், இன்னொன்று வி செல்வராஜ். எம்ஜிஆர் பிரசாத்துக்கு நான் வக்கீல், வி செல்வராஜுக்கு நாகசைலா வக்கீல். எங்க எல்லாருக்குமே மறைந்த PUCL உடைய வழக்கறிஞர் கண்ணபிரான் வந்து வாதாடுறாரு. ஜஸ்டிஸ் ரெட்டி அவர் சொல்றாரு, மதியானம் எடுத்து வைக்கிறேன். மதியானத்துக்குள்ள டெலக்ஸ் மெசேஜ் வந்து இஸ் அப்பாயிண்டட் அஸ் ஜட்ஜ். அதாவது வழக்குரைஞருக்கான அமைப்பு, நாங்கள் ஒரு தப்பு செய்கிறோம்னா எங்களை வந்து தண்டிக்க வேண்டிய அமைப்பு யாரு? பார் கவுன்சில். அப்போது இருந்த தலைமை நீதிபதி கவுல் அந்த அதிகாரத்தை மாவட்ட நீதிபதிக்கு மாத்துறாரு. அதை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்னா, சாதிங்க மாவட்டத்தில் போனால் இவர் எந்த சாதி இந்த வக்கீல் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியும். பார் கவுன்சில் அப்படி இருக்காது. கீழே போக போக தெளிவாக தெரியும், இவனை அவர் டார்கெட் பண்ணலாம். ரெண்டாவது, யாருடைய உரிமை, இதை எதிர்த்து குரல் கொடுக்கும் போது, இதுக்காக தங்களுடைய வழக்கறிஞர் உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது பார் கவுன்சில் அப்போ தவறி விட்டது. இதுக்காக அது குரல் கொடுத்தவங்க தான் அசோக்கும், அது குரல் கொடுத்தவங்க தான் வாஞ்சிநாதன். எனவே இங்க வழக்கறிஞர்களுடைய உரிமை இருக்கு பாருங்க. என்ன உரிமை இன்னைக்கு இருக்கிறது? என்ன இருக்கு? ஒரு நீதிபதியை பற்றி புகார் அளிக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதிக்கு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அளிக்கலாம். அதை தாண்டி வேற எதுவும் சட்டம் சொல்லல. அதை தான் வாஞ்சிநாதன் செய்கிறார். அவரு புகார் அளித்ததை பத்திரிகைக்கு வந்து சொல்லி இருந்தாலோ அல்லது சோசியல் மீடியாவில் அவர் பதிவேற்றம் செய்திருந்தாலோ அவர் பேர்ல குற்றம் சொல்லலாம். அவரு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சிருக்காரு. நான் சொல்றேங்க, எனக்கு நெருங்கிய தோழர் எனக்கு அந்த காப்பி அனுப்பல. நான் உறுதியா சொல்றேன், ரொம்ப நெருங்கிய தோழர். இதற்கு இடையில 2-3 முறை சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க அமைச்சிருக்கீங்க 14 பக்கம் பாருங்க, இதுல எதனா சேர்க்கணுமா குறைக்கணுமா எதுவும் அவருக்கு சொல்லல. அப்போ அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிட்டு அது சம்பந்தமாக அவர் அதுல என்னன்னா இன்ஹவுஸ் என்கொயரி. இப்போ யஷ்வந்த் வர்மாவுக்கு பண்ணாங்க இல்லையா இன்ஹவுஸ் என்கொயரி, அந்த யஷ்வந்த் வர்மா மாதிரி எத்தனையோ பேர் இன்ஹவுஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரொசீஜர். அதை தாண்டி இல்லை. அந்த இன்ஹவுஸ் என்கொயரியில அவரை வந்து சாட்சிகளை சொல்ல இல்லை எதுவுமே வேண்டாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா சேகர் குமார் யாதவ் கேஸ்ல ஒன்றும் பண்ணலை.
சேகர்குமார் யாதவ் தெரியும் இல்லையா? யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்குள்ளார விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்தில் பேசுறாரு. என்ன பேசுறாருன்றது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக புகார் அளிச்சிருக்காங்க, எம்பிக்கள் கூட கொடுத்துருக்காங்க இம்பீச்மெண்ட்லாம். என்ன பேசுறாருன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாம் கொலைகாரர்கள். ஏன்னா ஸ்லாட்டர் எல்லாரும் என்ன ஸ்லாட்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரி, எல்லாரும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றான், இதில் என்ன. ஆனால் இந்துக்கள் வந்து அப்படி இல்லாதவங்க அப்படின்றது அதை வந்து எங்க பேசுறாரு, ஒரு ஜட்ஜி பேசுறாரு. இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேங்க, நான் எங்க சகோதரர் சுவாமிநாதன் ரிட்டையர் ஆன ஒரு பாடி இதெல்லாம் பேசுறேன், எனக்கு ஒரு முழு நான் அவரை ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா நான் கூட ஜட்ஜா இருந்தேன். என்னுடைய இந்த சிந்தனைகளை நான் நீதிபதியாக இருக்கும்போது எதுவும் இந்த மாதிரி கூட்டம் பண்ணா சொல்றதெல்லாம் கிடையாது. யாரானா எனக்கு கேட்டுக்கலாம், யாரை கேட்டாலும் நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ அவர் சொல்ற கருத்துக்கள் இருக்கு பாருங்களேன், அதையெல்லாம் அவர் நீதிபதியான பதவி காலம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னாதான் அவர் ஆட்சேபம் பண்ணுது. இப்போ அவர் அமைச்ச கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, இவர் வாஞ்சிநாதன், அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி நான் பேசியிருக்கேன். அப்புறம் பார்த்தா நான் பேசியிருக்கேன். பெரியார் திடலில் ஆசிரியர் வீரமணி அவர்களுடன் 2 கூட்டம் பேசுறதாக எனக்கு நினைவு. இதில் இருக்கக்கூடிய பல செய்திகளை ஒட்டி கண்டித்து, ஏன்னா வீரமணி ஐயா அவர்களே என்ன சொன்னார், ஐயா நீதிபதியை எழுத்து பேசணும்னா யாருமே வரமான்றாங்க, நீங்கள் நானும் மட்டும் பேசுவோம். அப்புறம் நானும் அவரும் இதை பத்தி இவரை சொல்ற சில செய்திகளை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ என்னன்னாங்க, இந்த வழக்கறிஞருக்கான இந்த உரிமை இருக்கு பாருங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனு அனுப்பணும் சோசியல் மீடியாவில். அதாவது வழக்குரைஞருக்கான அமைப்பு நாங்கள் ஒரு தப்பு செய்யறோம்னா எங்களை வந்து தண்டிக்க வேண்டிய அமைப்பு யாரு, பார் கவுன்சில். அப்போது இருந்த தலைமை நீதிபதி கவுல் அந்த அதிகாரத்தை மாவட்ட நீதிபதிக்கு மாத்துறாரு. அதை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்னா, சாதிங்க மாவட்டத்தில் போனா இவர் எந்த சாதி இந்த வக்கீல் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியும். பார் கவுன்சில் அப்படி இருக்காது, கீழே போக போக தெளிவா தெரியும், இவனை அவர் டார்கெட் பண்ணலாம். ரெண்டாவது யாருடைய உரிமை, இதை எதிர்த்து குரல் கொடுக்கும் போது, இதுக்காக தங்களுடைய வழக்கறிஞர் உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது பார் கவுன்சில் அப்ப தவறி விட்டது. இதுக்காக அது குரல் கொடுத்தவங்க தான் அசோக்கும், அது குரல் கொடுத்தவங்க தான் வாஞ்சிநாதன். எனவே இங்க வழக்கறிஞர்களுடைய உரிமை இருக்கு பாருங்க. என்ன உரிமை இன்னைக்கு இருக்கிறது என்ன இருக்கு, ஒரு நீதிபதியை பற்றி புகார் அளிக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதிக்கு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அளிக்கலாம். அதை தாண்டி வேற எதுவும் சட்டம் சொல்லல. அதை தான் வாஞ்சிநாதன் செய்கிறார். அவரு புகார் அளித்ததை பத்திரிகைக்கு வந்து சொல்லி இருந்தாலோ அல்லது சோசியல் மீடியாவில் அவர் பதிவேற்றம் செய்திருந்தாலோ அவர் பேர்ல குற்றம் சொல்லலாம். அவரு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சிருக்காரு. நான் சொல்றேங்க, எனக்கு நெருங்கிய தோழர் எனக்கு அந்த காப்பி அனுப்பல. நான் உறுதியா சொல்றேன், ரொம்ப நெருங்கிய தோழர். இதற்கு இடையில 2-3 முறை சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க அமைச்சிருக்கீங்க 14 பக்கம் பாருங்க, இதுல எதனா சேர்க்கணுமா குறைக்கணுமா எதுவும் அவருக்கு சொல்லல. அப்போ அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிட்டு அது சம்பந்தமாக அவர் ஒரு அதுல என்னன்னா இன்ஹவுஸ் என்கொயரி. இப்போ யஷ்வந்த் வர்மாவுக்கு பண்ணாங்க இல்லையா இன்ஹவுஸ் என்கொயரி, அந்த யஷ்வந்த் வர்மா மாதிரி ஒரு எத்தனையோ பேருக்கு இன்ஹவுஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரொசீஜர். அதை தாண்டி இல்லை. அந்த இன்ஹவுஸ் என்கொயரியில அவரை வந்து சாட்சிகளை சொல்ல இல்லை எதுவுமே வேண்டாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா சேகர்குமார் யாதவ் கேஸ்ல ஒன்றும் பண்ணல. சேகர்குமார் யாதவ் தெரியும் இல்லையா? யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்குள்ளார விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்தில் பேசுறாரு. என்ன பேசுறாருன்றது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக புகார் அளிச்சிருக்காங்க, எம்பிக்கள் கூட கொடுத்துருக்காங்க இம்பீச்மெண்ட்லாம். என்ன பேசுறாருன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாம் கொலைகாரர்கள். ஏன்னா ஸ்லாட்டர் எல்லாரும் என்ன ஸ்லாட்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரி, எல்லாரும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றான், இதில் என்ன. ஆனால் இந்துக்கள் வந்து அப்படி இல்லாதவங்க அப்படின்றது அதை வந்து எங்க பேசுறாரு, ஒரு ஜட்ஜி பேசுறாரு. இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேங்க, நான் எங்க சகோதரர் சுவாமிநாதன் ரிட்டையர் ஆன ஒரு பாடி இதெல்லாம் பேசுறேன், எனக்கு ஒரு முழு நான் அவரை ரொம்ப பாராட்டுவேன்.
ஏன்னா நான் கூட ஜட்ஜா இருந்தேன். என்னுடைய இந்த சிந்தனைகளை நான் நீதிபதியாக இருக்கும்போது எதுவும் இந்த மாதிரி கூட்டம் பண்ணா சொல்றதெல்லாம் கிடையாது. யாரானா எனக்கு கேட்டுக்கலாம், யாரை கேட்டாலும் நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ அவர் சொல்ற கருத்துக்கள் இருக்கு பாருங்களேன், அதையெல்லாம் அவர் நீதிபதியான பதவி காலம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னாதான் அவர் ஆட்சேபம் பண்ணுது. இப்போ அவர் அமைச்ச கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, இவர் வாஞ்சிநாதன், அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி நான் பேசியிருக்கேன். அப்புறம் பார்த்தா நான் பேசியிருக்கேன். பெரியார் திடலில் ஆசிரியர் வீரமணி அவர்களுடன் 2 கூட்டம் பேசுறதாக எனக்கு நினைவு. இதில் இருக்கக்கூடிய பல செய்திகளை ஒட்டி கண்டித்து, ஏன்னா வீரமணி ஐயா அவர்களே என்ன சொன்னார், ஐயா நீதிபதியை எழுத்து பேசணும்னா யாருமே வரமான்றாங்க, நீங்கள் நானும் மட்டும் பேசுவோம். அப்புறம் நானும் அவரும் இதை பத்தி இவரை சொல்ற சில செய்திகளை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ என்னன்னாங்க, இந்த வழக்கறிஞருக்கான இந்த உரிமை இருக்கு பாருங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனு அனுப்பணும், சீக்கிரம் வெளியே வரும்போது தான் அதை பத்தி தெரியுது. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து படிச்சு பார்த்தேன் நான் என்னன்ட்டு. அதை என்னடான்னா அது ஒன்றும் புதுசா அப்படின்னு சொல்லல, அவர் புதுசா எனக்கு சொல்றது இருக்கா, அந்த வக்கீல்கள் பேர்லாம் தெரியாது. நான் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் இருக்கும்போது இந்த ஸ்ரீ சந்திர ரங்கராஜர் வக்கீல் இருந்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு. இப்போ அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து இவர் நிறைய சலுகை பண்றாரு ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞருக்கு அப்படின்றாரு. கோவிந்தராஜன் எனக்கு தெரியும், அதை பற்றிய புகார் உண்டு. இதை மாதிரி சில நீதிபதிகள் பேர்ல இவர் மட்டும் இல்ல, நீதிபதிகள் பேர்ல கூட வக்கீலுக்கு தெரியும் என்னென்ன ஒரு கோர்ட்ல நடக்குதுன்ட்டு வக்கீலுக்கு தெரியும்ல. இந்த நீதிபதி கிட்ட இப்படி இல்லை அப்படி இருந்தா அதை கண்டிப்பாங்க ஒரு எல்லையை மீறும் போது பிரச்சனை ஆகுதுங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா பார்த்துக்கிட்டு விட்டுறாங்க, எல்லையை மீறும் போது இது பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னா, இதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நமக்கு ஆட்சேபம் இல்லை. அவர் என்ன நடவடிக்கை, இது வந்து நான் பார்த்தேன், நான் விசாரித்தேன், உங்களுக்கு இல்லாமலே கூட நான் விசாரித்தேன், இது ஃப்ரிவலஸ் பொய்யான அவதூறானது, நான் அதனால உங்க நடவடிக்கை எடுக்க பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் எடுக்கட்டும், நம்ம பேஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு இவரை அவருடைய வழக்குக்கு அவரே விசாரிக்கிறது இருக்குல்ல, அதை அனுமதிக்க முடியாதுங்க. இப்போ யார் குற்றவாளியோ, நான் சொல்றேன் அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு பேர்ல குற்றச்சாட்டு சுமத்தினால் யார் குற்றச்சாட்டு சுமத்துறனோ அவரை நீதிபதி ஆக முடியாது. நான் 2 சம்பவத்தை சொல்றேங்க. ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டம் படித்தவர்களும் அதை கண்டித்தார்கள். எனக்கு தெரிஞ்சு நியாயம் வேணுன்றவங்க அந்த ஹின்ஹவுஸ் என்கொயரியில அலகாபாத், அவர் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் சேர்ந்தவர், அந்த விஷயத்துக்கு கூட வரணும். அவரு அலகாபாத் ஹைகோர்ட் சேர்ந்தவர், டெல்லியில மாற்றலாகி நீதிபதியா பணிபுரிகிறார். அதனால அந்த ஹின்ஹவுஸ் என்கொயரியில அலகாபாத் ஜட்ஜும் இல்லை, டெல்லி ஜட்ஜும் இல்லை. அதுதான் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. அப்ப ஏன் இவர் விசாரிக்க கூடாதுன்றதுக்காக இப்ப போட்ட அந்த ஹின்ஹவுஸ் என்கொயரியில, அந்த ஹின்ஹவுஸ் என்கொயரிய எதிர்த்து வழக்கு போடுறாரு. இந்த அதிகாரம் கிடையாது. அப்போது இருக்க சஞ்சீவ் கண்ணா இப்படி ஒரு இன்ஹவுஸ் என்கொயரியே போறதுக்கு அதிகாரம் கிடையாது, அரசமைப்பு சட்டப்படி இம்பீச்மெண்ட் மோஷன் தான் கொடுக்கலாம் அப்படின்னு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கை விசாரிச்ச கவாய் என்ன சொல்றாரு, அந்த சஞ்சீவ் கண்ணா எடுத்த முடிவில் நானும் பங்கு கொண்டுள்ளேன், அதனால நான் அந்த பெஞ்சில் இல்லைன்ற விளைவிக்கிறேன். தெரியுதுங்களா எதுக்காகன்னா, இப்போ சாமிநாதன் இது தெரியாதா, ஜிஆர் சாமிநாதன் நீதிபதிக்கு இது தெரியாதா, தெரியாதுன்னா தெரிஞ்சிட்டோம். இப்போ அவர் வந்து என்ன புகார் வந்து அவர் பேர்ல இருக்கு. இப்போ என்ன பாருங்க, ஒரே 2 லைன் தான் இந்த ஆர்டரு. 24ஆம் தேதி இன்னைக்கு இவர் கூப்பிடுறாருங்க, 24ஆம் தேதி ஒரு வழக்கு வருது, 24 ஜூலை வருது. அந்த வழக்குல உங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட்ல லிஸ்ட்ல போடும்போது 1, 2, 3, 4 அந்த வழக்குல யாரு கட்சிக்காரர் யாரு வக்கீல்னு வரும். இவர் வந்து வக்கீல் கிடையாது, அந்த வழக்குல இவர் வக்கீல் கிடையாது. ஒரு காலத்துல இருந்திருக்காரு வக்கீலா, வக்கீல மாறி வேற வக்கீல் வச்சுட்டாங்க. இவருக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புறாரு அவர், ஜஸ்டிஸ் சுவாமிநாதன், நீங்க கோர்ட்ல 1:15 மணியா 1:15 மணிக்கு 24ஆம் தேதி இன்னைக்கு நீங்க ஆஜராகணும். அப்படி எப்படி சம்மன் அனுப்புறாரு, வழக்குரைஞர் சங்கத்தின் மூலமாக சம்மன் அனுப்புறாரு. அந்த வழக்குரைஞர் சங்கம் இவருக்கு ஃபோன் பண்ணி, இப்போதான் எல்லாம் வாட்ஸ்அப்ல
சம்மனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு சார் நீங்கள் 1:15 மணி வர சொல்லியிருக்காரு. ஓகே நான் போயிடுறேன். ஒரு 1:15க்கு போகிறாரு. எதுக்காக வர சொன்னாருன்னு அதில் இல்லை. எதுக்காக வர சொன்னார்? அதை வழக்கை பற்றி எப்பா நீ 1 நிமிஷத்துக்கு முன்னாடி அதில் வக்கீலாக இருக்க, அதை எனக்கு சில சந்தேகம் இருக்குது அப்படின்னா தெரியும். அப்போ வந்த உடனே அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த வழக்கு சம்மந்தம் இல்லைங்க, கட்சிக்காரர் பெண்ணில் வாங்கி போயிட்டார், அவர் சீனியர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக உன்னை கூப்பிடல. நீ என்னை பற்றி புகார் சொல்ற, நீ ஒரு சாதிய ரீதியாக நான் நடந்துக்கிறதாக நீ புகார் சொல்வதாக நான் சொல்றேன்றார். அவர் சொல்றாரு, புரியல இவருக்கு. ஏன்னா புகார் சொல்றேன்னா எங்க புகார் சொன்ன சொல்லணும் இல்லையா? நீ கூட்டம் நடக்குது இங்க சோக்கோல, இந்த கூட்டத்தில் புகார் சொன்னேன், இல்ல வழக்கறிஞருடைய ஒரு கூட்டத்தில் புகார் சொன்னேன், இல்ல ராஜு அவர்களுடைய அமைப்பு நடத்துற கூட்டத்தில் நான் புகார் சொன்னேன், இல்லைன்னா அந்த சோசியல் மீடியாவில் கொடுத்த ஒரு இன்டர்வியூல புகார் சொன்னேன். எதெல்லாம் சொல்லணும்ல. அந்த இன்னைக்கு இந்த நாளில் இந்த மூலமாக நீ எதை இந்த சொன்ன எது கூட புகார் என்ன சொன்ன எக்ஸாக்ட் வேற சொன்ன ஜட்ஜி இல்லை தெரியல. நான் குற்றச்சாட்டுன்னா அதுதான். ஏன்னா இப்போ அவரு எழுதுறாரு பாருங்க, 14 பக்கம் நீதிபதிக்கு எக்ஸாக்டா புகார் சொல்லியிருக்காரு. அது சரியா தப்பான்றது வேற, அதுக்குள்ள நான் போகல. அதே மாதிரி சுவாமிநாதன் அவர்கள் சொல்லணும். அது கூட அவர் இவர்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? சீஃப் ஜஸ்டிஸ், தமிழ்நாடு சீஃப் ஜஸ்டிஸ், சென்னை ஹைகோர்ட்டுக்கு என் பேர்ல ஒரு வக்கீல் இந்த மாதிரி எல்லாம் அவதூறா பேசுறாரு, பொய்யான தகவலை பேசுறாரு, வெளியில பேசுறாரு, இதெல்லாம் பேசுறாரு 1 2 3, அதனால நீங்க அவர் பேர்ல விசாரணை நடத்துங்கன்ட்டு. இத நாம இதான் அடிப்படை. அவங்க விசாரிக்க கூடாது. அப்ப தலைமை நீதிபதி இவரை பத்தி விசாரிக்கிறதுக்கான முடிவெடுக்காம போலாம், என்னன்றது அவருக்குள்ள பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சாமிநாதன் செய்யற 2வதுங்க. முதல் முறையா பார்லாம் கேட்கல, ஏன்னா வக்கீல் சம்பந்தப்பட்டதல்ல. சவுக்கு சங்கர் வழக்கு, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவரை ஒரு வழக்கை எதிர்கொள்ளணுன்றதுல எனக்கு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் இதே ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் சவுக்கு சங்கர்ல என்ன சொல்றாருன்னா, அவரை என் பேர்ல பொய்யாக அநீதியாக புகார்களை சொல்றாரு. அவரே விசாரிச்சு அவரே தண்டனை கொடுத்தாரு. அப்ப பார்ல இருந்து யாரும் கேட்கல. என்னுடைய கருத்து, பார் பொதுவா எல்லாத்தையும் கேட்கணுங்க. சவுக்கு சங்கர பேல இதே தண்டனையை வேற ஒரு அமர்வு கொடுத்திருந்தால் எனக்கு ஆட்சேபனையே இல்லை. ஏன்னா அவரே கொடுக்கறதா அதை தான் இப்ப வாங்கினாங்க செய்யறாரு. நேத்து சவுக்கு சங்கரப்ப பார் திரண்டு கேட்காததனுடைய விளைவு ஏங்க. அதனால எனக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நான் சவுக்கு சங்கரோட ஆதரவாளர். எனக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னும் கேட்டால் ஆதரிக்க முடியாது அவர், அதல்ல விஷயம். ஆனா இதுதான் இப்போ இந்த செய்தியில முக்கியமாக இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. இந்த கண்டெம்ட் இருக்கு பாருங்க. இந்த கண்டெம்ட்ல 2 விஷயம் இருக்குங்க. ஏற்கனவே நிறைய பேர் சொல்றாங்க 2 விதமான கண்டெம்ட் இருக்கு. ஹைகோர்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கறிஞர் பேர்ல கிருஷ்ணமராஜ் என்ற ஒரு பேர்ல ஒரு கண்டெம்ட் எடுத்திருக்காங்க. அந்த கிருஷ்ணமராஜ்ன்றவர் ஏதோ பத்திரிகையில் ஏற்றிருந்தாங்க. அவர் இறந்துட்டாரு. நான் அப்போ ஜூனியரா இருக்கேன் கிட்டத்தட்ட. அதாவது 1990க்கும் 80க்கும் 90க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அநேகமாக. அப்போ அவர் நீதித்துறை ஒரு விமர்சனம் பண்ணி எழுதுறாரு. எந்த தனிப்பட்ட நீதிபதியை பத்தி இல்லை, அதுக்காக எடுக்கிறாங்க. அப்ப வழக்கறிஞர்கள் அமைப்பு அதை எதிர்த்த உடனே டிராப் ஆகுது. 1 2 மீட்டிங்கெல்லாம் போகல. பல கண்டெம்ட் எடுத்தா நிறைய விவாதிக்கிறதுக்கு இருக்கு. கண்டெம்ட் அப்படின்றதுல என்னன்னா உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அல்லது வேற நீதிமன்றமோ போடுற உத்தரவு இருக்கு பாருங்க. அந்த உத்தரவு சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அந்த உத்தரவை கடைபிடிக்க தவறினால் அதுக்கு வர கண்டெம்ட்டை நம்ம ஆட்சேபனை. தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பை ஒபே பண்ணணும், அதை பத்தி இல்லை. ஆனால் நீதிமன்றத்தின் மாண்பு குறைவதாக சொல்ற அந்த கண்டெம்ட்டுக்கான சட்டத்திற்குரிய பிரிவு சட்டத்தில் இருந்து அகற்றப்படணும். அது இன்னைக்கு நம்மளை ஆட்சி செய்த இங்கிலாந்துல, யூகேவில், யுனைடெட் கிங்டத்தில் இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு பிரிவு இல்லை. 2 சம்பவத்தை மட்டும் இதை நான் சொல்லி இது பண்றேன். என்னன்னா
2004-5 என்று கருதுகிறேன். சுற்றுச்சூழலுக்காக வாதாடக்கூடிய மோகன் அவர்கள் கட்ஜு பெஞ்சில் சொல்றாரு, நீங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று சொல்றாரு. உடனே நான் இருக்கேன், அங்க பார்த்துட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, ஜட்ஜு சொல்றாரு, ஏன் விசாரிக்க கூடாதுன்றீங்க, நீங்க வேற அமர்வுக்கு போடுங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, நான் அதை சொன்னேன்னா நீங்க மேல கண்டெம்ட் நடவடிக்கை எடுப்பீங்க. கட்ஜு சொல்றாரு, நான் உங்களுக்கு உறுதி தரேன், நான் அந்த மாதிரிலாம் கண்டெம்ட் எடுக்க மாட்டேன், எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை. எப்போ நான் எடுப்பேன்னா, நீங்க வந்து என் மைக்கை பிடுங்குற, என் பேரில் இருக்க பேப்பரை பிடுங்குற, இந்த நீதிமன்றத்தை செயல்பட விடாமல் தடுத்தால் நான் நடவடிக்கை எடுப்பேன். நீ என் பேரில் என்ன கருத்து சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னார். அப்ப சொன்னாரு, நீங்க சுற்றுச்சூழலுக்கு எதிரானவர், நீங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேர்ல சுற்றுச்சூழலை பாதுகாக்க மாட்டீர்கள் அப்படின்னாரு. அந்த காரணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க ஆர்கியூ பண்ணுங்க, வழக்கு நடத்துறேன். புகார் கொடுப்பதை தவிர வேறு சட்டபூர்வமான வழியே கிடையாது. ஒரே அதுதான் வழியே. தலைமை நீதிபதிக்கு புகார் அளிக்கிறார், அதான் சொல்றாங்க இன்ஹவுஸ் ப்ரொசீஜர். அவர் அதை பார்த்துட்டு செய்யணும், செய்யறாங்களா இல்லையான்றது வேற. அதை தான் அவர் செஞ்சிருக்காரு. அவர் செஞ்சு எப்போது, மீண்டும் சொல்றேன், 14 ஜூன்ல. அதை வெளியே விட்டுறது யாரு? அவர் என்ன பண்றாரு, தலைமை நீதிபதி 33 மற்ற நீதிபதிகளுக்கு அனுப்புறாரு. அதை ஏதோ அப்படியே வெளில அவங்களுக்கு வருது, அதை அவங்க வெளியிடுறாங்க. வெளியிட்டுட்டு இப்போ அதை அவங்களுக்கு வந்து இப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நம்ம கேட்கறதெல்லாம் ஒன்று, நீ இதை விசாரிப்பதற்கான உரிமை உனக்கு கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லணும். நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு இதை நீ விசாரிக்காத, உனக்கு இப்படி குறை இருக்குன்னு வச்சுக்கீங்க. வாஞ்சிநாதனுடைய இந்த புகார் பற்றி குறை இருந்தால் ஒன்று தலைமை நீதிபதிக்கு சொல்லுங்க, இல்லை இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிக்கு சொல்லுங்க. எப்போ இங்கன்னா என்னுடைய இந்த சோசியல் மீடியாவில் போட்டார். இவர் சொல்றாரு, நான் போடலீங்க, யார் போட்டாருன்னு அவர் சொல்றாரு. ஒரு வழக்கறிஞர் பேரையே சொல்லி இவர் தான் போட்ட ராஜராஜன், அதுக்குள்ள நான் போகல, இவர் ஒரு வழக்கறிஞர் பேரை சொல்லி அவர் தான் போட்டார். நான் இதுவரையில் நான் எந்த சோசியல் மீடியாவிலையும் நான் வந்து பதிவேற்றம் செய்யவில்லை அப்படின்றாரு. இன்னும் கூட புலனாய்வு செய்யட்டும். அவர் ஒய்ஃப் மூலமாக போட்டிருக்காரா, அவங்க ஒய்ஃபோட செல்போன் எடுத்து பார்க்கட்டும், இல்லை வேற யாருக்கா மூலமான போட்டிருக்காங்களா, அதை எடுத்து பார்க்கட்டும். இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னைக்கெல்லாம் தொழில்நுட்பத்தில் எங்கே இருந்து அது புறப்பட்டது என்பதை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். இன்னைக்கு ட்விட்டர்ல அக்கௌண்ட்டை முடக்கி பெங்களூர் ஹைகோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனவே இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நம்ம நாளைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்றத வாஞ்சநாதன் அல்ல, என்னுடைய கருத்து. என்டையர் மதுரை பார், என்டையர் வழக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சொல்லணும்னு கருத்துங்க. இத நிறைய வழக்கறிஞர்கள் இந்த கருத்து இருக்கு. என்னன்னா, நீ போலீஸ் எடுத்து சொல்லுங்க, 100% வழக்கறிஞர் நம்மளோட கூட நிற்பான். நீதிபதி எடுத்து சொல்லுங்க, உடன்பாடு தான், நான் நேராக வரமாட்டேன், எனக்கு உடன்பாடு தான், ஆனால் நான் நேராக வரமாட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் கிடைக்காது, எனக்கு உத்தரவு கிடைக்காது. சாதாரணமாக ஒரு வழக்கு எந்த தொழில் இருக்கவங்களுக்கு தப்பு இல்லை, நான் தப்புன்னு கூட நான் வழக்கறிஞரை சொல்லலை. ஏன்னா எல்லாருமே வாஞ்சிநாதனாக, எல்லாருமே அசோக்காக, மறைந்த நெடுஞ்செழியனாக அப்படியெல்லாம் எல்லாராலும் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு பரவாயில்ல, எது வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன். 3 ஆண்டு இவங்கெல்லாம் வந்து தொழிலே பண்ணாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் குடும்பம்? அதுக்கு தயாராக இருந்தால்தான் இதை வந்து இவங்க பண்ண முடியும். அதனால இதில் வந்து இன்னொரு விஷயம், இதில் முக்கியமான 2-3 செய்தியை மட்டும் சொல்லிட்டு மொத்தம் 14 குற்றச்சாட்டுகளே அவர் சுமத்துறார். சரியா? 14 குற்றச்சாட்டு, 15 பேரா 14 குற்றச்சாட்டு. அதில் பல குற்றச்சாட்டுகளை நான் சொன்ன மாதிரி பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம், பத்திரிகையில் எழுதியிருக்கோம், பலர் பேசியிருக்காங்க. நீதிபதி சந்துரு பேசியிருக்காரு, இதில் கூட சில விஷயங்களை. நான் ஆசிரியர் வீரமணி பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதில் இருக்கிறதுல ஒரு முக்கியமானதுங்க, எச்சில் இலையில் உருண்டால் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அதில் எங்கே கோயில்ல அப்படின்ட்டு ஒரு வழக்க போடுறாங்க. எங்க கரூர்ல இருந்து தோழர் ராஜேந்திரன் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு போடுறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன பேருன்னா, ஆங்கிலத்தில் ஃபாரம் ஷாப்பிங்ன்றது. ஃபாரம் ஷாப்பிங் தான் நினைக்கிற மாதிரி இந்த வழக்கை கொண்டு வந்து உத்தரவு வாங்குறதுன்ட்டு.
இது ஒரு அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க பண்றது ஒரு மடத்துல கோயில் சம்பந்தமான இடத்துல தான் இந்த சாப்பிட்டுட்டு எச்சல்ல உருடுறதுக்காக அவன் கேட்கறது. 2 காவல்துறையுடைய இது வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். அப்போ இத ரெண்டுத்தையும் இந்த 2 பேரையும் கட்சிக்காரரா போடாம ஜெனரல் மிசலேனியஸ் என்ற பொதுவான வழக்காக போட்டு ஜிஆர் சாமிநாதன் முன்னாடி இந்த வழக்கு கொண்டு வரும். அப்போ இத மாதிரியான ஒரு ஏற்பாடு என்ன பண்ணோம்? என் முன்னாடி இருக்கு, என் முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, இப்ப கூட சொல்ற அவர் மூத்த வழக்கறிஞர் சீனிவாஸ் என்கிட்ட வந்தார். மார்டினுக்கான எஃப்ஐஆர், யாரு லாட்டரி கிங் மார்டினுக்கான எஃப்ஐஆர் போஸ்ட் பண்றதுக்காக முன்னாடி வந்தார். நான் சொன்னேன், நான் ரிட்ல உட்கார்ந்தேன், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் நீங்க சிஆர்பிசியில் 482 போங்க. நான் இப்போ அதை ஹைகோர்ட்ல 2 ஒன்னாக்கிட்டாங்க, இப்போ கிளப் பண்ணிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்போ ஏன்னா எனக்கு சீனிவாசன் நல்லாவே தெரியும். அவருடைய மாமனார் வழக்கறிஞர் சிதம்பரத்தில் தாக்குண்ட போது அவருக்கு அந்த காம்பன்சேஷன் ஒரு 10 லட்சம் ரூபாய் PK மிஸ்ரா கிட்ட வாங்கி கொடுத்ததில் எங்க அலுவலகம் நானும் சந்திர ஒரு வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் அவர் வந்த உடனே நான் சொன்னேன், சீனிவாசன் முடியாது. இவர் என்ன பண்ணும்? இவரு எப்பா இது HRNC ஏன் நீ கட்சியா போடல? HRNC போட்டா ஜஸ்டிஸ் சரவணன் கிட்ட கேஸ் போயிடும், இல்ல போலீஸ போட்டா ஜஸ்டிஸ் புகழேந்தி கிட்ட போயிடும், இல்லைன்னா அப்ப சீஃப் கிட்ட கொடுத்து 3 பேர்ல யாருக்கு உத்தரவு வாங்கணும். அப்ப இவர் என்ன பண்றாரு, இவரே ஆர்டர் போட்டு சூமோட்டா 2 பேரும் இம்ப்ளீட் பண்ணிக்கிறார். இதுவும் பேர் தாங்க ஃபாரன் ஷாப்பிங். இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு, அதெல்லாம் நான் இதெல்லாம் பேசுறேன், இதெல்லாம் வெளியில பேசணும் தான். எது 5 வருடங்களாக 2020 அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் உட்பட யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான மசோதாக்கள் ஒரு 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரல. நான் மீண்டும் சொல்றேன், அந்த மசோதாக்கள்ல சில மசோதாக்கள் அதிமுக காலத்தில் பாஸ் பண்ண மசோதா. அது உச்சநீதிமன்றத்தில் 2023 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வரலாற்று பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். எப்போனா அக்கேஷனலா வருது. ரிபுல் மோத்தகி சொன்னார், இதெல்லாம் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் அபூர்வமானதுன்னு அவரே சொல்றாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது தப்பு. யாரா இருந்தாலும் கவர்னரா இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, கால வரையறை இருக்குங்க. கான்ஸ்டியூஷன் as soon as possible, எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் முடியும்னா நீ கால வரையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் கால வரையறையை நிர்ணயிக்குதுங்க. இப்ப தன்கர் பாவம் அவரே போடுறாரு, அவர் அப்ப அதெல்லாம் பேசினாரு. அப்ப உச்ச நீதிமன்றம் கால வரையறை நிர்ணயித்தவுடன் இல்லாமல் இதை அப்ப நாங்க திருப்பி கவர்னருக்கு அசல்ட்டுக்காக அவர் அது ஒப்புதலுக்காக அனுப்புறோம்னு சொல்லாம அந்த ஒப்புதல் நாங்கள் தருகிறோம், ஏன்னா 5 வருஷம் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவங்க கொடுத்தாங்க. அது கொடுத்து முதல்ல 5 வருஷம் இல்லைன்னு யாரு? கவர்னர் ரவி. அவர் கொடுத்தப்ப ஏப்ரல்ல 8 நாள் என்று கருதுகிறேன் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. மேல திருநெல்வேலியுடைய பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலபதி திருநெல்வேலியிலிருந்து அவர் எங்க வழக்கு போடணும்? திருநெல்வேலியிலிருந்து மதுரை பெஞ்சில் போடணும். வக்கீல் யார் அவருக்கு? மதுரை வக்கீல். ஆனா எங்க போடுறாரு? சென்னையில யார்கிட்ட போடுறாரு? ஜிஆர் சாமிநாதன். அப்ப இது மாதிரி ஃபாரோ ஷாப்பிங்ல வேற என்ன அப்படின்னு நாங்க ஏற்கனவே கேட்டோம். அதை தான் அவரும் கேட்டிருக்காரு. யாரு? நான் ஏற்கனவே கேட்டேங்க. இப்போ அவர் இந்த நோட்டீஸ் கொடுத்தா எனக்கு சேர்த்து அவர் கொடுக்கணும். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சந்திர கூட கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான இந்த செய்திகள்லாம் இருக்கு பாருங்க. அதாவது மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டுக்கு விரோதமாக நடக்கிறார். சில இதை சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. சங்கராச்சாரியா தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிக்கல, ரகலை பண்றாங்க, நீ எழுந்துக்கலன்ட்டு. அப்போ அங்க ராமேஸ்வரத்தோட சங்கரம் மட்டும் உங்க பேர்ல புகார் தருது. ஏன் என் வீட்டுக்குள்ள இப்போ சோகோட்ரஸ்க்குள்ள உள்ள நுழையிறான்னு வச்சுக்கோங்க. இங்க சோகோட்ரஸ் நிர்வாகம் கொடுக்குற மாதிரி அவங்க ட்ரஸ்ட் பாஸ் என்ன சட்டவிரோதமாக நுழைஞ்சு ரகலை பண்றேன். அந்த வழக்கு விசாரணைக்கு
நிக்கல இருக்கும்போது அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த எஃப்ஐஆரை கோஷ் பண்ணு வழக்கு போடுறாங்க. அப்போ அதுல புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்டத்தில் 2 சாராரும் ராசியா போயிடுறாங்க. இதாங்க அடிப்படை. ராசியா போறாங்க. இது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்பாங்க. இதெல்லாம் காம்பவுண்ட் பண்ணலாம். சில அஃபென்ஸ் காம்பவுண்ட் பண்ண முடியாது. பாலியல் ரேப் பண்ணிட்டு காம்பவுண்ட் பண்ண முடியாது. மர்டர் பண்ணிட்டு காம்பவுண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் காம்பவுண்ட் பண்ற அஃபென்ஸ் ராசி ஆகுது. இந்த மாதிரி வழக்கில் என்ன ஆகுன்னா, இங்க இருக்கக்கூடிய கிரிமினல் லாயர் யாருன்னா தான் தெரியும். ஜட்ஜ் அரை செகண்டா எடுத்துப்பார், கிட்டோட பார்க்க மாட்டார். எஸ் சேம் யூஷுவல் ஆர்டர் போட்டுருப்பார். என்னது காம்ப்ரமைஸ் ரெக்கார்டட் எஃப்ஐஆர் குவாஷ். 2 லைன் தானுங்க. காம்ப்ரமைஸ் ரெக்கார்டட் அவனே சொல்றாரு. யாரு? சங்கர உடனே சொல்லி எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுன்ட்டு. அதெல்லாம் அவர் எழுதுறாரு. இது தேவையா? சங்கராச்சாரியாருக்கு எந்த சட்டமும் பொருந்தாது. அவர் எழுந்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் சாமியார். ஏன்னா நான் சொல்றேன், அவர் பிஷப்பா இருந்தாலும் சரி, அவர் மௌலியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ் தாய்வாதுக்கு எழுந்து நிக்கணும்பா. நீ எதானாரு? நீ பெரியார் எழுந்து நிக்கினாரு. யாரு? பெரியார் உங்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடும் போது எழுந்திருப்பாரு. கடவுள் பேர் நம்பிக்கை இல்லாத வேற. நான் கூட கடவுள் வாழ்த்து பண்ண எழுந்து நிற்பேன். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன், கடவுள் வாழ்த்து பண்ண எழுந்து நிற்பேன். சரி, அது கூட தேவையில்லை. இந்த வழக்கிலே அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த வழக்குல இப்ப சங்கராச்சாரியார் எஃப்ஐஆர் போட்ட வழக்காந்தா நீங்க சொல்லலாம், இது சட்டப்படி இல்லை அப்படின்ட்டு. இந்த வழக்கில் பெருசா எழுதுறாரு, ராமாயணம் எழுதுறாரு. சாமியார் கிடையாது, இது கிடையாது. அவர் மௌன இது என்னது மௌன நிஷ்டையில இருந்தாரு, அது சாமியார்கள்லாம் இருப்பாங்க அப்படின்லாம் எழுதுறாரு. அப்போ இது வரும் இல்ல. அதே மாதிரி தோழர் ஹென்றி பேசினார் பாருங்க, லாவண்யா கேஸ். மைக்கேல் பட்டியை பத்தி ஆராய்ச்சி பண்றாருங்க. மைக்கேல் பட்டி என்பது முன்னாடி அது ஒரு இந்து பேரா இருந்திருக்குமா? ஊர் பேர். அந்த ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பாருங்க. நான் மறந்துட்டேன் கரெக்டா தோழர். அதில் எனக்கு மெமரி. அவரை இவங்க அதை சொல்ல வேற கருத்து சொல்றாங்க. அதில் ரிலீஜியஸ் கன்வர்ஷன். அதை இந்த லவண்யா ஒரு சூசைட், ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு வருத்தமான செய்தி. இதில் காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்றதை இவர் சிபிஐ கொடுக்குறாரு. அவர் அதில் என்ன சொல்றாருன்னா, ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்காக இது நடந்திருக்கு, இவங்களை கிறிஸ்தவங்களா மாத்துறதுக்காக நடந்திருக்கு. சிபிஐ சொல்றா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது வேற. நான் சொல்றேன்னா, இது முழுக்க ஒரு மத பார்வையில் தான் அதை பார்க்கறது இருக்குல்ல. அப்ப எப்படி இந்த சங்கராச்சாரியாரை பார்த்தாரோ அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் நான் பேசியிருக்கோம், இதெல்லாம் கூட பேசியிருக்கோம். இதே மாதிரி அவர் சொல்ற புகார்ல இருக்கிறத சொல்றோம். இதே மாதிரி கன்னியாகுமரியில ஒரு ஒரு பிரீஸ்ட், ஒரு பாதிரியா, அவர் பேசுறது தப்புங்க. நான் அதை பேசுறது இப்ப எப்படி சங்கராச்சாரியா எழுதி நிக்காது தப்பு மாதிரி அவர் பேசுறது ஹேட் ஸ்பீச் என்னுடைய கருத்துல. அதுக்காக ஒரு எஃப்ஐஆரை கோஷ் பண்ண சொல்றாரு. இவரு அந்த எஃப்ஐஆரை கோஷ் பண்ணல அப்படின்றார். அதுல ரைட்டு 100% ரைட் அவர். ஏன்னா அடுத்து நான் சொல்றேன், அடுத்த கதைக்கு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த அவருடைய இதே கதையை. ஆனால் அதுல ஒரு என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்றது தான் இதுல முக்கியமானதுங்க. என்னன்னா, கிரிப்டோ கிறிஸ்டியன், கிரிப்டோ கரன்சி தெரியல ஏங்க, என்னது கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அதுல அவர் சொல்ற சில வார்த்தைகளை நிச்சயம் படிக்கணுங்க. அதுல சொல்றத இவங்க எழுதுறாங்க. இதில் பாருங்கிட்டீங்கன்னா, அதுல எத்தனையாவது இது 6. ஆமா, அதுல கிரிப்டோ கிறிஸ்டியன். அது இல்லாம அவர் அதுல இந்த தீர்ப்புல சொல்ற வார்த்தைகள்லாம் இரலவன்ட், இன்ஃப்ளமேட்டரி அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்ன்றாங்க. அதாவது கிறிஸ்தவர் மதத்துக்கு எதிர்த்தா மாதிரி. அதாவது அவர் அதை எழுதுறாரு அப்படின்றது. அதுக்கு மேல போக வேண்டாம். ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா, அவன் பேர் மாரிதாசா. இதே யாட்சிக்கு மாரிதாசு கிடையாது. மாரிதாஸோட தீர்ப்பு ஆரம்பத்திலே சொல்றாரு, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற யூடியூபர். ஏங்க, இல்ல சீரியஸா சொல்றேன், அந்த தீர்ப்பை படிங்க. தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற யூடியூபர். நாம வேற யாருன்னா இங்க அதை சொன்னா கூட நம்ம அதை ஒத்துக்கலாம். யூடியூபர் அவர் பேர்ல 9
ஒரே ஒரு செகண்ட். 9/12/2021 ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. அதாவது என்னுடைய மெமரி என்னன்னா, நான் இப்போ அதை பற்றி நான் பேசியிருக்கேன். அதில் என்னன்னாங்க, நமக்கு ஒன்றும் திமுக நானும் வாங்கினா 2 பேருமே இந்த எந்த கட்சியும் கிடையாது. நாங்கள் வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் யார் அவருக்கு எந்த சித்தாந்தம்னு வாங்கினா சொல்லியிருக்கார். யார்? எனக்கு சித்தாந்தத்துக்கு வழிகாட்டக்கூடியவர் கார்ல் மார்க்ஸ், என் சித்தாந்தத்துக்கு வழிகாட்டக்கூடியவர் பெரியார், என் சித்தாந்தத்துக்கு வழிகாட்டக்கூடியவர் அம்பேத்கர். இது மாதிரி இவர் சொல்றாரு எனக்கு வேற, அதில் நமக்கு ஆட்சேபணம் இல்லைங்க. ஜஸ்டிஸ் சாமிநாதனுக்கு வேற ஒருத்தர் வழிகாட்டு, எனக்கு நமக்கு ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னா எல்லாம் இதே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. அவர் ஒரு வலதுசாரி அரசியல் வைத்துக் கொள்வதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதை நீதி பரிபாலனம் பண்ணும் போது அதை கொண்டு வரக்கூடாது. நாளைக்கே வாஞ்சிநாதன் நீதிபதி ஆக மாட்டாங்க. ஆகிறாருன்னா அவருடைய இந்த கருத்தை நாங்களாம் அப்படிதான் இருந்தோம். நாங்கள் அதெல்லாம் சொல்லுவோம் அவர் கம்யூனிஸ்ட் ஜட்ஜும்பான். ஆனால் எங்கள் தீர்ப்பில் முதலாளிகளுக்கு கூட நீதி கிடைக்கும். நிச்சயமாக எந்த முதலாளியும் சொல்ல முடியாது, அப்பா இந்த ஆள்கிட்ட போனால் என் கேஸை காலி பண்ணுவாருன்ட்டு. 9/12 அந்த மாரிதாஸ் பேரில் என்ன தெரியுங்களா, இந்த குன்னூரில் இந்த ஆர்மியோடைய ஜெனரல் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டாருங்க. நல்ல காலம் ஸ்டாலின் அன்னைக்கே போயிட்டார். இங்க இருக்கக்கூடிய கவர்னர் போகல, பிரதம மந்திரி போகல, பிஜேபியோட கட்சி தலைவர்கள் போகல. இவர் ஏதோ குற்றாஞ்சத்தா போயிட்டார். போயிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த கொலைக்கே காரணம் திமுக. அதான் மாரிதாஸோட இன்டர்வியூட சாராம்சம். அதுக்கு அப்ப எஃப்ஐஆர் போடுறாங்க. 9 10ஆம் தேதி இன்னைக்கு அவர் கோஷ் போடுறாரு. ஏன்னா கோஷ்ல இவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு போடுறாரு, எனக்கு தெரியாதுங்க. அது 10ஆம் தேதி போடுறாரு. நீங்க யாருன்னா கேட்டு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய லாயரு கோஷ் போட்டா எத்தனை நாள் ஆகும், மாச கணக்கா வருஷ கணக்கா ஆகும். 10ஆம் தேதி 14ஆம் தேதி கோஷ். ஏங்க வழக்கு முடிஞ்சு போச்சு. எது இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கல, துப்பு துளக்கிறதுக்கான நடவடிக்கையே இல்லை. அதுக்கு முன்னாடியே அது கோஷ். மாநில அரசு உச்ச நீதிமன்றம் போச்சு. உச்ச நீதிமன்றத்தில் எப்பாடி இவ்வளவு அவசரப்பட்ட உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு ஏஎஸ்டி அப்படின்றத சொல்லி, ஏஎஸ்டி மட்டும் இல்லாமல் இது ஃப்ளாட், இது வந்து ப்ரீமெச்சூர் ஃப்ளாட் அப்படின்றதெல்லாம் சொல்லி மீண்டும் இங்கே அனுப்புனாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவுகோல் வைக்கக்கூடாதுன்னு வேற ஒன்றுமே சொல்லு. இதுதான் வந்து இன்னைக்கு இங்கே சொல்றது. அதோட இன்னொன்று தெரியுங்களா, எழுதுறாரு பின்னாடி இந்த வழக்கு அப்படி சம்பந்தமே இல்லை. அப்போ இதுதான் வந்து நாம வந்து அவரை சொல்றது. அப்புறம் இன்னொன்று இதெல்லாம் வீடியோவில் இருக்கு. அது ஒரு புத்தக வெளியீடு 2/4/2024 எச் ராஜா அவர் பக்கத்தில் யார் இருக்காங்க, நான் ஆதவன் டீச்சர்னா கூட நான் கொடுத்தா கலந்துக்கிறேன், நீதிபதியாக இருந்தால் கூட அவர் பக்கத்தில் எச் ராஜா ரங்கராஜ பாண்டியோட புத்தகம் வெளியிட கலந்து. என்ன கேட்டால் கலந்துக்காம இருக்கிறது நல்லது தான். ஆதவன் டீச்சர்னாவோட கலந்துக்கூடாது. அவர் வந்து எச் ராஜாவோட ஜட்ஜா இருக்கிறது என் கருத்து. நான் கலந்துக்கிறேன், கூப்பிடுறாங்க, ஒரு நிர்பந்தம் போகிறேன், போய் சிரிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டா பரவாயில்ல. அங்கே போய் என்னன்னா கருணாநிதி மாதிரி பேசுறாரு. அது வீடியோவில் இருக்கு, நீங்க பாருங்க. கலைஞர் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி மாதிரி இம்ப்ரெஷனேட் கருணாநிதி அவரை வந்து பேசுறாரு, மிமிக்ரி பண்றாரு. ஒரு நீதிபதி செய்யற வேலையா மிமிக்ரி வந்து அவரை அவமானப்படுத்த செத்து போனோம். என்ன கேட்டா, நான் செத்து போன யாரையும் எதிரியா அந்த அவரை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதான் ஒரு பண்பு மனிதப்படுத்தும் நாகரிகம். அந்த கூடுதல் அவர் என்ன சொல்றாருன்ற வார்த்தை பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி, நீங்க எல்லாரும் சொல்லுங்க கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி எதை சார்ந்து இருக்கும் நீங்க சொல்லுவீங்க. உங்கெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, வேலிடிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் இந்தியாஸ் டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல் ரிமைனிங் அன்மார்க்கட். எப்படி இன்னைக்கு இருக்க மாதிரியே இருக்கணும். ஒரு 14% இஸ்லாமியர் இருந்தா 14 போச்சு, 14 போச்சு. இந்தியாவுக்கு ஆபத்து. நான் சொல்றேன்னாங்க, இது எல்லாம் யாருமே இஸ்லாமியர் கூட கேட்கறது இல்லை. கேட்டா இஸ்லாமியர்கள் 14%, இஸ்லாமியர்கள்
இந்தியா முழுவதும் 14%. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 543. 543னா 14 எவ்வளவு வரணும்? 80 வரணும். 1952 இருந்து இன்றைய வரை தேர்தலில் எப்போதாச்சும் 80 இல்லை, 80 பாதி வந்துங்க. எந்த இஸ்லாமிய நண்பர்கள் தெரியும்? இப்ப 24 பேர். இப்ப ஏன்னா பிஜேபி யாருமே கிடையாது. எப்பவுமே காங்கிரஸ் கூட கிடையாது. அதிகபட்சம் 50 40 இருக்கும். அப்போ இங்க தமிழ்நாட்டிலே இருந்துங்க அந்த இங்க 14% கிடையாது, 6 7 அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கான்றது கேள்விக்குறி. அப்போ அவர் என்ன சொல்றாரு? டெமோக்ராட்டிக் லிங்க்டு டு பாரதிய தர்மம் சனாதன அப்ப அவர் பேசலாம். பாரதிய சம்பிரதாயம் இம்ப்ளைஸ் இவர் எழுதுறாரு. இவர் கருத்தா சொல்றாரு மெஜாரிட்டேரியன் ரிலிஜியஸ் வெர்ஷன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதனால இதை வந்து இப்போ இந்த மாதிரியாக சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளாம். அப்போ இதை பற்றியெல்லாம் அதனால்தான் சொல்ல முதலெடுத்தோன்னே என்ன சொன்னா, இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் சாமிநாதனுக்கு நன்றி. இல்லாட்டி நான் அன்னைக்கு பேசுறத மறந்தேன். அன்னைக்கு பேசுறத அன்னைக்கு வந்து அன்னைக்கு பார்க்குறோம் பேசுறோம். இன்னைக்கு அவர் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு வாஞ்சிநாதன் பின்னாடி நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ்நாட்டின் அனைத்து வழக்கறிஞர் சமூகமும் இருக்குது. அவங்க இது வாஞ்சிநாதனுக்கு வரக்கூடிய ஆபத்து அல்ல, இது வழக்கறிஞர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து. எங்க வாஞ்சிநாதன் கொள்ளையில் அவர் பார்த்து பாருங்க. நான் சொல்றேன் அது ஒண்ணு என்ன ஆகிடும். வாஞ்சிநாதன் வந்து அவர் பார்த்து பாருங்க. ஒய்ஃப் வந்து ஐசியூ ஒர்க் பண்றாங்க, இல்ல வேற அவருக்கு சோர்ஸ் இருக்கு. நான் அவருக்கு தெரியும், அவருக்கு பொழைச்சுப்பாரு. அது இல்லை, அவர் பொழைப்பதற்கு உதவி செய்வதற்கு கூட ஆட்கள் இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் அவருடைய தொழில் செய்யும் உரிமைக்கு ஒரு ஆபத்து வருமானால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞரை தாண்டி ஜனநாயக இடதுசாரி சக்திகள் சொல்றது ஈச்சங்க ஆதரவு சொல்றேன். நீங்க அப்புறம் விசாரிங்க. எல்லா இடதுசாரி சக்திகளும் ஒன்னா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்யுங்க. ஏன்னா அவ்வளவு இருக்கு இந்த பிரச்சனை. அதனால எல்லாரும் சேர்ந்து கை தட்டினாதான், குரல் கொடுத்தாதான் அநீதி என்றால் யாராக இருந்தாலும் இதுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அப்படி என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான இந்த நோக்கம். இந்த நோக்கம் வந்து நிறைவேறி இருக்கிறது. இதை மற்றபடி வேற எனக்கு இதை நாம அடுத்து திங்கட்கிழமை நாங்கள் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, அவருக்கு சொல்ற பாருங்க கொலைத்தா அவர் ப்ரோவ் பண்றாரு போல அவரை பார்த்து அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி அவரை போல சொல்லலாம். அவர் போய் போல சொல்ல அதான் என்ன சொல்றாரு. அதான் அன்பே திங்கட்கிழமையும் ப்ரோவ் பண்ணுவார். அவர் இப்போ கேட்குற கேள்வியை பார்த்தா இப்போ கூட கேள்வி என்னன்னா, whether you Vanjinathan stand by your imputation of caste bias and அப்படின்னா என்னைக்கு நான் காஸ்ட் பயஸோட பேசினேன், எந்த இடத்துல பேசினேன், அது ஆக்சுவலாக உபயோகப்படுத்தின வார்த்தை என்ன பண்ண வார்த்தையை சொல்றோம்ல, கிரிப்டோ கிறிஸ்டியன் சொன்னபடி அது தப்பு. சென்னைக்கு தான் அனுப்பணும், தமிழ்நாட்டுக்கோ அந்த கூட எல்லாம் செய்யப்பட்டிருக்கோம். இவர் இதை விசாரிக்கக்கூடாது அப்படின்றத ஒரு 3 முக்கியமாக நாங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இவருக்கு ஆதரவாக ஒரு பிரசித்தி விசாரிப்பாரு. நீ விசாரிப்ப நாங்கள் வாஞ்சிநாதன் தப்பா ரைட்டா என்பதை சின்னசி விசாரிப்பாரு. நீ விசாரிக்க என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதில் அநேகம் 10 பேர் 7 பேர் இதில் செயல்படுறாங்க. 10 பேர் போடுவார்கள் எதிர்பார்க்கிறோம். குறைந்தபட்சம் 10 பேர் நாங்கள் கொடுப்போம்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து நிச்சயமாக வழக்கறிஞர் சமூகம். நீங்கள் என்னங்க வழக்கறிஞர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் தான் வெற்றிகரமாக போராடி அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கோம். என்னுடைய இறுதி நாள் தான் இடையராக பதிவு செஞ்சிருக்கோம். கண்ணையகுமாரை நீதிமன்றத்திலேயே தாக்கிய சங்கிகள் வழக்கறிஞரை சஸ்பெண்ட் பண்ணல. தமிழ்நாட்டு வக்கீல் அதையா செஞ்சா
அவன் உரிமைக்கு குரல் கொடுத்தான், சஸ்பெண்ட் பண்ணீங்க. அந்த அவன் சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லை, அப்போது அந்த பார் கவுன்சில் தலைவர் மணிக்குமார் மிஸ்ரா என்ன சொன்னாருன்னா, விசாரணை வைத்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுப்போம், அது வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ தமிழ்நாட்டு வக்கீலுக்கு வேறவா? இந்த கேள்வியை நான் எடுத்தேன், நீதிபதியாக இருந்து எடுத்தேன். நான் நீதிபதியாக இருந்து இந்த கேள்வி எழுப்புனேன். தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இப்படி அநீதி நடக்கலாமா? என்கொயரி நடத்து, அவன் தப்பு பண்ணி தான் தண்டனை கொடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே மாத கணக்கு வருட கணக்கில் சஸ்பென்ஷன் வைக்காத ரிமூவ் பண்ணாதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பெரிய ஒரு அவசர கால நிலைமை சென்னை ஹைகோர்ட்டில் இருக்குது. இப்போ அந்த அவசர கால நிலைமை போயிடும். அதனால் இப்போ நாம் இப்போ நிச்சயமாக இந்த முறை அசோக் அவர்களை கேட்கக்கூடிய நீங்கள் பார் கவுன்சிலில் பார் அசோசியேஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பார் ஃபெடரேஷன், இந்த பார் ஃபெடரேஷனில் வாங்கினாலும் தொடர்ந்து இவங்களும் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனை, வாங்கினாங்களுக்கான பிரச்சனை, அதை நாம் எதிர்கொள்வோம். நன்றி.